அனைவருக்கும் வணக்கம். இன்றைய ஆன்மீக தகவலா நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைய தினம் வரக்கூடிய பங்குனி மாத பிறப்பு. இந்த அன்னைக்கு நம்ம முருகனுக்கு எந்த மாதிரியான வழிபாடுகள் செஞ்சா, நம்மளுடைய பிரச்சனைகள் எல்லாம் வந்த இடம் தெரியாமல் ஓடுறதுக்கு நம்ம என்ன செய்யணும் முருகனுக்கு அப்படின்றத பத்தின பதிவு தான் இது. இந்த ஒரு பொருளால நம்ம முருகனுக்கு அபிஷேகம் செஞ்சோம் அப்படின்னா, வந்த துன்பம் எல்லாம் தலை தெறிக்க ஓடிருங்க. வேண்டிய வேண்டுதல் எல்லாம் சொன்னபடியே பலிக்கும். இந்த வழிபாடு, இந்த அபிஷேகம் என்ன அப்படிங்கிறத பத்தி இந்த பதிவுல நம்ம பார்க்கலாம் வாங்க. சூரிய பகவான் மீன ராசியில பயணிக்கிற மாதத்தான் நம்ம பங்குனி மாதம்னு சொல்றோம். இந்த மாதம் கோடை காலத்தின் துவக்க மாதமாக சொல்லப்படுது. இது வழிபாட்டிற்கும் சுபகாரியத்திற்கும் நடத்துவதற்கும் ஏற்ற மாதமாக சொல்லப்பட்டிருக்கு. ஒவ்வொரு மாசத்திலும் ஒவ்வொரு நட்சத்திரம் சிறப்பானதாக இருக்கு. அதே மாதிரி பங்குனி மாசத்துல வர்ற உத்திர நட்சத்திரம் மிகவும் சிறப்பானதாக கருதப்படுது. ஏன்னு கேட்டிங்கன்னா, தமிழ் மாதங்கள்ல நிறைவான 12வது மாதமாக வருவதுதான் இந்த பங்குனி மாதம். இந்த மாசத்தை திருமண மாதம் அப்படின்னும் திருமணம் வரம் தரும் மாதம் அப்படின்னும் சொல்றதும் இருக்கு. இந்த ஆண்டு பங்குனி மாதம் மார்ச் 15ஆம் தேதி துவங்கி ஏப்ரல் 13ஆம் தேதி வரை உள்ளது. இதுல ஏப்ரல் 11ஆம் தேதி பங்குனி உத்திர வைபவம் நடக்க இருக்கின்றது. இப்படிப்பட்ட இந்த பங்குனி மாதம் தெய்வீக திருமணங்கள் பலவும் நடைபெற்ற மாதம் அப்படிங்கிறதால முருகனுடைய அருள் நிறைந்த மாதம் அப்படின்னும் இதை சொல்றதுண்டு. அப்படிப்பட்ட இந்த பங்குனி முதல் நாள் ரொம்பவே விசேஷமானதுங்க. குறிப்பாக முருகனை வழிபடுபவர்களுக்கு வேண்டிய வரமெல்லாம் அப்படியே கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. பங்குனி மாதம் நாளைய தினம் சனிக்கிழமை வருகின்றது. நம்ம அந்த அன்னைக்கு முருகனுக்கு செய்ய வேண்டிய அபிஷேகம் என்ன, வழிபாடு என்ன, அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன, அதை பற்றி நம்ம இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம். இந்த பங்குனி மாதத்தினுடைய துவக்க நாளான சனிக்கிழமை அன்னைக்கு நம்ம முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செஞ்சு வழிபட்டு வர்றவங்களுக்கு நீண்ட நாள் வேண்டுதல் கூட விரைவாக நிறைவேறிவிடும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. பல வருடங்களாக குழந்தை பேருக்காக வேண்டி காத்திருக்கிறவங்க, எப்படியாவது சொந்த வீடு கட்டி குடியேறணும் அப்படின்னு தவம் இருக்கிறவங்க, விரும்பிய வேலை கிடைக்கணும், சொந்த வேலை சொந்த தொழில் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, இந்த மாதிரி குழந்தை இல்லாதவங்க, இந்த மாதிரி எல்லாமே நீண்ட நாட்களாக நீங்கள் வேண்டிக்கிட்டு இருந்தது எல்லாமே நிறைவேறணுமா? அப்போ உங்களுக்காகத்தான் இந்த பதிவு. வாங்க இப்போ அந்த அன்னைக்கு நம்ம என்ன செய்யணும்னு பார்க்கலாம். இந்த நாளில் நீங்கள் அதிகாலையிலேயே எழுந்திருச்சு நீராடிட்டு விபூதி நெத்தி நிறைய விபூதியை பூசிக்கோங்க. பூஜை அறை நல்லா சுத்தம் செஞ்சுட்டு மாக்கோலத்தை போட்டுட்டு உங்களுடைய முருகப்பெருமானுடைய படத்திற்கும் சிலைக்கும் வேல் இருந்தால் வேலுக்கும் எல்லாமே நல்லா சுத்தமாக நீங்கள் ரெடி பண்ணி தொடச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் முருகப்பெருமானுடைய படத்துக்கு செவ்வரளி மாலை அல்லது செண்பகப்பூ மாலை சாத்திட்டு வழிபாடு செஞ்சுக்கோங்க. முருகனுடைய விக்கிரகம் சிறிய அளவில் இருந்தால் எப்போவுமே வாங்கி வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். முருகனுடைய சிலைக்கும் முருகனுடைய வேலுக்கும் முதல்ல நம்ம சாதாரண தண்ணியில் அபிஷேகம் செஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் விபூதி, தயிர், பால், பன்னீர், இளநீர், குங்குமம், சந்தனம், பஞ்சாமிர்தம் இதால் அபிஷேகம் செய்யணும். முக்கியமாக பால் அபிஷேகம் செஞ்சு முருகனை வழிபடுறவங்களுக்கு கட்டாயம் முருகர் வயிற்றில் பால் வார்க்கும் நல்ல செய்திகளை எல்லாம் வாரி வழங்குவார் முருகன் அப்படிங்கிறது தான் ஐதீகம். மேலும் இந்த நாளில் நம்ம சில பேர் பங்குனி உத்திரத்தன்னைக்கு பால் குடம் எடுக்கிறவங்க நாளையிலிருந்தே சாப்பிடாம விரதம் இருந்து சாப்பிடாம மீன்ஸ் காலையில் ஒரு வேளை சாப்பிடாம விரதம் இருக்கிறவங்களும் இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க உப்பு இல்லாமல் உணவு எடுத்துக்கோங்க. நாளைய தினம் நெய்வேத்தியமாக நீங்கள் சனிக்கிழமை அப்படிங்கிறதால வெண்பொங்கல் அல்லது எலுமிச்சம் சாதம், அதுலேயும் நம்ம உப்பு சேர்க்காம இங்கே விரதம் இருக்கிறவங்க உப்பு சேர்க்காம நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். மற்றவங்க நல்லா தாராளமாக உப்பு நீங்கள் சேர்த்துக்கிட்டு நீங்கள் எப்பவும் செய்கிற மாதிரி நீங்கள் எச்சப்படாமல் நீங்கள் சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணலாம். இந்த அன்னைக்கு சஷ்டி கவசம், கந்தகுரு கவசம் அல்லது கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி, வேல் மாறல், திருப்புகள் இது மாதிரி நம்மளுடைய கர்மாக்கள் எல்லாம் கரையக்கூடிய இந்த பதிகங்களை ஒரு 4 வரியாவது நம்ம படிக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான பலன்களை மேலும் சிவனை இந்த காலத்தில் நம்ம வேண்டி வணங்குறவங்களுக்கு நல்லாசி அருள்வார். முருகனுக்கு நம்ம ரொம்ப வாசனை மிக்க மலர்களால் நம்ம அர்ச்சனை செய்கிறதும் ரொம்ப ரொம்பவே சிறப்பானது. ஏன்னா நீங்கள் செண்பகப்பூ கிடச்சிதுன்னா நீங்கள் மாலையாக கட்டி போட்டுடுங்க, அல்லது அரளிப்பூ கிடச்சாலும் நீங்கள் அர்ச்சனைக்கு உபயோகப்படுத்திக்கோங்க. இதனால் வீட்டில் இருந்து நீங்கள் பூஜை செஞ்சாலும் சரி, அல்லது கோவிலுக்கு போய் பக்கத்தில் இருக்க கோவிலுக்கு போய் நீங்கள் அபிஷேகம் செஞ்சு பூஜை செஞ்சாலும் சரி, முருகனை தரிசனம் செஞ்சுட்டு வந்துடுங்க. அந்த அன்னைக்கு
முருகனை தரிசனம் செய்கிறவங்களுக்கு முருகனுடைய முழு பலனும் அன்னைக்கு கிடைச்சிரும். முருகனுக்கு வடக்கு முகமாக ஒரே ஒரு அகல் தீபத்தில் நெய் தீபம் ஏற்றி வச்சிருங்க. ரொம்ப ரொம்ப சிறப்பானது. அல்லது வெற்றிலை தீபம் ஏற்றுபவர்கள் நாளைய தினம் வெற்றிலை தீபம் ஏற்றி அகல் தீபத்தில் நெய் விட்டு நீங்கள் வெற்றிலை தீபம் ஏற்றிட்டு அதை வடக்கு முகமாக வைத்து முருகனுக்கு அர்ச்சனை செய்து நீங்கள் பூஜை பண்ணலாம். புது அகல் விளக்காக இருந்தால் ரொம்ப ரொம்ப விசேஷமானது. அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல, பழைய தீபத்தையே நீங்கள் நல்லா தேய்ச்சிட்டு நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு அதிலே நீங்கள் நெய் விட்டு நீங்கள் தீபம் ஏற்றிக்கோங்க. அதில் எந்த தவறும் கிடையாது. இந்த மாதிரி அகல் தீபத்தை ஏற்றி வச்சதுக்கப்புறமா உங்களுடைய பிரார்த்தனைகளை நீங்கள் முருகனுக்கு முன்னாடி நீங்கள் வச்சிங்க அப்படின்னா நிச்சயமாக விரைவாக அதை முருகன் தீர்த்து வைப்பார் அப்படிங்கிற நல்ல தகவலோட இன்றைய ஆன்மீக தகவலை நான் முடிச்சுக்கிறேன். மற்றும் ஒரு ஆன்மீக தகவல் பகுதியில் சந்திக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்துன்னா இந்த பதிவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி பாருங்கள். அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். இது போன்ற ஆன்மீக தகவல்களை பெற நம்ம சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.